இப்படி ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு தாவேக்கா பொறுத்தவரை பாத்தீங்கன்னா முழுக்க 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 விசில் 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 எதுக்கு அடிப்பாங்க? ஆபத்துல இருக்கும்போது தான் விசில் அடிப்பாங்க. ஹெல்ப் 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 ஹெல்ப்னு. அவங்களுக்கு ஆபத்து, கட்சிக்கு ஆபத்து. ஆபத்துல என்ன? ஆதரவு இல்லாது. அதான் ஆபத்து. புரியுதுங்களா? ஆபத்துல இருக்கும்போது தான் விசில் அடிப்பாங்க. ஹெல்ப் 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 ஹெல்ப்னு. கேட்டனிக் படம் பாத்தீங்களா? மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமாருக்கும் ஒரு பெண்ணுக்கும் குழந்தை பிறந்திருப்பதாக ஒரு பிறப்பு சான்றிதழ் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 1.5 ஆண்டுகள் இருவரும் பழகியதன் விளைவாக இளம்பெண் கர்ப்பம் தரித்ததாகவும் கருவை கலைக்க முடியாத நிலை ஏற்பட்ட போது ஜெயக்குமாருடன் பெண்ணின் தாய் போனில் பேசியதாக கூறப்படும் ஆடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அன்னைக்கு பாத்தீங்களா, அன்னைக்கு தான் அட்மிட் பண்ணிட்டு தான் அன்னைக்கு கமிஷன் போனீங்கல்ல. கூட்டிட்டு வந்துட்டாங்க. வீட்டுல போய் என்ன எல்லாரும் சேர்ந்து வச்சாங்க. எதுக்கு அவர்கிட்ட போய் நீ கூட்டிட்டு போனேன்? இந்த மாதிரி நான் சொன்னேன், ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக நாங்க போனோம் இந்த மாதிரி. அதனால அவரு ரெக்கமெண்டேஷனுக்கு பண்ண வேண்டிய ரெக்கமெண்டேஷனுக்கு போன பொண்ணு இந்த மாதிரி புள்ள கொடுத்து அமைச்சிருக்காரு, நல்லா இருக்குதா அப்படி இப்படின்னு என்ன எல்லாம் சேர்ந்து அடிச்சு நாங்க யாருமா? எங்க அண்ணன், எங்க தங்கச்சி, எங்க மாமா எல்லாமே. அவங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க தானே போயிட்டு இது பண்ணீங்க. விட்டுருந்தேன் நான் எத்தனை போய் எங்க பொண்ணு. ஏமா நீங்க ஒரு அம்மா தரப்பில் நீங்க போயிட்டு இது பண்ணிருக்கேன். என் தங்கச்சி வீட்டுல தானே விட்டுருந்தேன் நானு. என் தங்கச்சி விட்டுருந்தேன் நானு. அப்புறம் இப்ப நல்ல பொண்ணுங்களுக்கே கல்யாணம் பண்றதுக்கு அவ்வளவு கூட இவ்வளவு கூடன்னு கேக்குறாங்க. நீ புள்ளைய கழிச்சு விட்டுட்ட பிறகு என்ன எந்த மாப்பிள்ள வரும் பொண்ணுக்கு? இன்னும் எடுக்கவே இல்ல. இன்னைக்கு காலையில தானே வந்து டாக்டர் சொல்லி இது பண்ண சொல்லிட்டுமா, அதுக்கு இது பண்ண சொல்லிடலாம்.